தீயணைப்பு வீரரான லீனா திடீர்னு மயக்கம் வந்து நிக்க கூட முடியாம துடிக்கிறாங்க. அவ டீமோட ரொம்ப பின்னாடி வரதால மத்தவங்க யாருமே அவ கண்டுக்காமயே போறாங்க. ஒர்க்க முடிஞ்சு வண்டியில ஆபீஸ்க்கு போகும்போதுதான் அவங்க யார் கூடயோ லீனா இல்லாதனால உடனே அந்த வண்டியை யூ டர்ன் போட்டு அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தா அந்த கூலிங் ரூம்க்கே பறந்து போறான். அங்க போய் ஒரு பெரிய மெட்டல் கதவை திறந்த பிறகு உள்ள போய் பார்த்தா லீனா அங்க மயங்கி கிடக்குறா. ஒருவேளை அவன் மட்டும் கரெக்ட் டைம்க்கு வராம இருந்திருந்தா நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கும். அவன் லீனாவை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த பெரிய மெட்டல் கதவு திடீர்னு சும்மா டமால்னு மூடிட்டு லாக்கும் ஆயிடுது. உடனே வெண்டிலேட்டர்ஸ்ல இருந்து ரொம்பவே கூலான ஐஸ் காத்து வேற உள்ள வர ஆரம்பிக்குது. ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவனுக்கும் ரொம்ப புரிய ஆரம்பிக்குது. லீனாவை கீழே விட்டுட்டு கதவை திறக்கிறதுக்கு ஓடுறான். ஆனா கதவு சுத்தமா திறக்கவே இல்ல. சரி போன் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பாக்குறான். ஆனா உள்ள சிக்னலே வரல. அந்த நேரத்துல லீனா மெதுவா கண்ணை முழிச்சு பாக்குறா. ஆனா அங்க என்ன ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அவளுக்கு இன்னும் சரியாவே புரியல. இந்த குளிர் காற்று ஏதோ ரொமான்டிக்கா சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஜாலியா ஜோக்கோ அடிச்சிட்டு இருக்கா. ஆனா போக போக தான் அந்த ஐஸ் குளிரோட கொடுமை ரொம்பவே அதிகமாகுது. அதனால அவங்க ரெண்டு பேருமே சும்மா நிக்காம சுத்திக்கிட்டே இருக்காங்க. உடம்புல இருக்கிற சூட்டை வச்சுதான் தங்களை அந்த குளிர்ல இருந்து காப்பாத்திக்க முடியும்னு சொல்லி உயிர் பழைக்கிறதுக்காக ஒரே இடத்துல ஓடிட்டே இருக்காங்க. வெளியில தீயணைப்பு கேப்டனான ஜேம்ஸ்க்கு லீனாக்கு கால் பண்ணா காலே போகல. அப்போதான் அவங்களுக்கு ஏதோ பெரிய ஆபத்து புரிய வருது. நேரமும் ஓடிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே ரொம்ப டயர்ட் ஆகி நடக்க கூட முடியாம தரையில சோர்ந்து போய் உட்காரவும் ஆரம்பிச்சுடுறாங்க. தங்களோட வாழ்க்கை இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லி இந்த கடைசி நிமிஷத்துல லீனா மெதுவா அவளோட தலைய அந்த பையனோட தோலியும் சாய்க்கிறா. இருக்கிற மிச்ச சொச்ச சக்தியும் திரட்டிட்டு அவன்கிட்ட சொல்லாம ஒரு கேள்வியும் கேக்குறா. உனக்கு என்ன பிடிச்சனால தானே நீ என்ன தேடி திரும்ப வந்த அப்படின்ற மாதிரி. உடனே அந்த பையனும் இல்லன்னு தான் சொல்றான். லீனாவோட தலை பின்னோக்கி அப்படியே சாஞ்சுடுது. உடனே சுதாரிச்சுட்டவன் ஆமா உன்னை எனக்கு பிடிச்சனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இத கேட்டதுமே லீனா முகத்துல ஒரு அழகான புன்னகையும் இருக்கு. அந்த குளிர்ல முகம் மரத்து போனாலுமே இத்தனை நாளா அவ கேட்க நினைச்ச அந்த வார்த்தையை இப்ப கேட்டதால அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவ தீயணைப்பு துறையில வாலண்டியரா சேர்ந்த நாள்ல இருந்தே இந்த ஹீரோவை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாச்சு சாகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவங்கள வந்து காப்பாத்திடுறாங்க. வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரைக்குமே உண்மையான அன்பை காட்டுறதும் ஆபத்துன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா நிக்கிறது தான் உண்மையான காதலுக்கான அர்த்தம் தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.